ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, நான் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன புத்தகம்னு சொன்னா, த லோ ஆஃப் சக்சஸ். அது நெப்போலியன் ஹில் என்றவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி நான் விவரமா நான் உங்களுக்கு சொல்லல. அதுல சுருக்கம் என்னன்றது பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இது தொடர்ந்து நான் வாசிச்சு நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கியோ இல்லாட்டி ஏதாவது வெப்சைட்ல இருந்தோ நீங்க எடுத்து இந்த புத்தகத்தை வாசிச்சு கொள்ளலாம். இப்ப வாங்க புத்தகத்துக்குள்ள போகலாம். வெற்றியின் சட்டங்கள் தமிழ்ல நான் சொல்றேன். வெற்றியின் சட்டங்கள். இதுல மொத்தமா 15 முக்கிய அத்தியாயங்கள் இருக்குது. இதுல முதல் அத்தியாயம் தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ். இதுல வெற்றியின் அடிப்படை தன்னம்பிக்கை. ஒருத்தர் வெற்றியின் அடிப்படையை அவங்களோட நம்பிக்கை. நான் என்னோட நம்பிக்கை வச்சாதான், நீங்க உங்களோட நம்பிக்கை வச்சாதான் இது என்னால முடியும் என்றதை நீங்க நினைச்சு உங்களோட நீங்க நம்பிக்கை வச்சாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றதுதான் இந்த வெற்றியின் அடிப்படை தன்னம்பிக்கை. நீங்க உங்களை நம்பினாத்தான் மற்றவங்க உங்களை நம்புவாங்க. அது சரிதானே. நாங்கள் நான் என்ன நம்பாட்டி மற்றவை எப்படி என்ன நம்புவினோம்? உண்மைதானே. அப்ப என்ன செய்யணும்? நாங்கள் முதல் நாங்கள் எங்களை நம்ப வேணும். பிறகு என்னன்னு சொன்னா, நான் முடியும் என்ற எண்ணம் முக்கியம். அதாவது என்னால முடியும் என்ற எண்ணம் தான் முக்கியம். ஒரு செயல் வெற்றி பெறணும் என்று சொன்னா நான் அதை என்னால முடியும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தா தானே அந்த செயல் வெற்றி அடையுமே. அப்ப ஒரு செயல் வெற்றி அடைகிறதுக்கு முதன்மையானது தன்னம்பிக்கை. அடுத்த அத்தியாயத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, தெளிவான நோக்கம் இருக்கணும். ஒரு செயல் இப்போ ஒரு விடயம் நாங்க செய்ய போறோம்னு சொன்னா அதுக்கான தெளிவான நோக்கம் இருந்தா தானே நாங்க அதை நோக்கி செல்ல முடியும். அதுல ஒன்று அதான் தெளிவான இலக்கு. எங்களுடைய இலக்கு என்னன்றதை நாங்க வரையறுத்து கொள்ளணும். இலக்கை வரையறுத்து கொண்டாதான் நாங்க எந்த திசையில செல்லணும், என்னத்தை செய்யணும், யாருக்கு செய்யணும் என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப முதல் எங்களுடைய இலக்கு தெளிவானதை வரையறுத்து கொள்ளணும். அடுத்ததாக எந்த திசையில செல்ல நாங்க விரும்புறோம் என்பதை எங்களுக்கு முதல் நாங்க தெளிவாக்கணும். பிறகு தெளிவற்ற நோக்கம் தான் பலருட நிறைய பேர் இந்த தோல்விகளுக்கு காரணமா இருக்கிறது தெளிவற்ற நோக்கம். ஆக இந்த அத்தியாயம் 2ல அவர் என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னு சொன்னா, எங்களுக்கு முதல் தெளிவான நோக்கம் இருக்கணும். அதுக்குள்ள இலக்கு தெளிவா வரையறுத்து கொள்ளணும். எந்த திசையில நாங்க செல்ல விரும்புறோம்ன்றத தெளிவா எங்களுக்கு நாங்க தெளிவா இருக்கணும். அதுல அடுத்தது அத்தியாயம் 3. அந்த மூன்றாவது அத்தியாயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னலம் குறையாத தலைமைத்துவம். அதாவது அதுக்குள்ள அவர் என்ன 3 முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாருன்னா, முன்வர வேண்டும். நாங்க ஓகே எங்களுக்கு இந்த லைஃப் காணும், இதோட இப்படியே நாங்க வாழ்ந்துட்டு போகலாம், இதுதான் எங்களுக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாம, இல்ல இப்ப என்கிட்ட ₹1 தந்தா நான் அதை வச்சு நான் ₹2 ஆக்கணும், பிறகு அது ₹4 ஆக்கணும், அப்படி நான் அதை பெருக்கி கொண்டே இருக்கணும்ன்ற மாதிரி நாங்க எங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு நாங்க முன் வரணும். அடுத்தது தலைமையேற்ற பொறுப்புணர்வு ஒரு வெற்றிக்கு துவக்கம். ஒரு ஒரு நிகழ்வா இருக்கட்டும், எங்களோட வீட்டையே நாங்க எடுத்துக்கொள்வோமே. ஒரு குடும்பத்துல நாங்க நிறைய பேர் இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு வருகிறது, இல்லாட்டி அலுவலகத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு கொண்டு வருகிறது. அந்த நிகழ்வுக்கு நாங்க தலைமை ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்பதான் அது எங்களோட வெற்றின துவக்கமா இருக்கும். மூன்றாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, செயலில் முனைவு காட்ட வேண்டும். ஒரு செயலை நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா அந்த செயல்ல அடுத்தது என்ன அது எப்படி செய்யணும் என்று நாங்க அந்த முனைவு காட்டிக்கொண்டே இருக்கணும். இது மூன்றாவது அத்தியாயத்துல ஓவராலா என்ன சொல்றாருன்னா, தன்னலம் குறையாத தலைமைத்துவம் வேணும். சரியா. அடுத்தது அத்தியாயம் 4. அத்தியாயம் 4 அவர் என்ன சொல்றாருன்னா, கற்பும் சிந்தனையும், அதாவது இமேஜினேஷன்.
இதுல 3 விஷயம் என்ன முக்கியமா எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா, வெற்றிக்கு புதிய யோசனைகள் தேவை. நாங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு யோசனை இருக்கும். அதை அப்படியே நாங்க வச்சு கொண்டிருக்காம 4 பேர்கிட்ட கதைக்கும் போது, அதாவது நாங்க 4 பேர்கிட்ட பேசும்போது அவங்கள்ட்ட இருந்து நிறைய யோசனைகள் வரும். அதுல வந்து முக்கியமான யோசனைகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வெற்றிக்கு புதிய யோசனைகள் வந்து முக்கியம். அடுத்தது வந்து படைப்பாற்றல் உங்கள் சொந்த சொத்தாக இருக்க வேண்டும். இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நான் ஒரு கவிதை எழுதுறேன்னு சொன்னா நான் வந்து இன்னொருத்தர கவிதைய மையமாக வச்சுக்கொண்டோ அல்லாட்டி அந்த கவிதையில இருந்து சில சில வரிகளை எடுத்துக்கொண்டோ வந்து நான் கவிதை எழுதினா அது வந்து எந்த சொந்த படைப்பா இருக்குமா? இல்லத்தானே. அப்ப அதுல வார வார்த்தைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், அதுல வந்து அர்த்தங்கள் எல்லாம் வந்து என்னுடையதாக இருக்கணும், என்ற சொந்த இதா இருக்கணும். அப்ப படைப்பாற்று எங்களோட சொந்த சொத்தாக இருக்க வேணும். அடுத்ததாக வந்து சிந்தனையை திறந்து வைத்திருக்கணும். அதாவது நாங்க ஒரு இந்த கிணத்துட்டவள்னு சொல்லிடணும் அந்த மாதிரி நாங்கள் இருக்காம எங்களோட சிந்தனைகளை வந்து எங்களை தாண்டி இப்ப ஒரு ஒரு விடயத்தை பற்றி வந்து எவ்வளவு விதமான சிந்தனைகள் இருக்குதோ அந்த மாதிரி நாங்க வந்து எங்களோட சிந்தனைகளை வந்து விரிவுபடுத்தணும். அப்ப எங்களோட சிந்தனைகளை வந்து நாங்க திறந்து வச்சிருக்கோம். இது இவ்வளவு வந்து அத்தியாயம் 4ல கற்பும் சிந்தனையும் என்றது அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது வந்து அத்தியாயம் 5. இந்த அத்தியாயம் 5ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பணக்கார எண்ணம். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா உணர்வுகளை கட்டுப்படுத்தி மனதை வந்து நிலை நிறுத்த வேண்டும். உணர்வுகளை சொல்லும் போது என்ன சொன்னா இப்ப நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு பலவிதமான மனிதர்களை நாங்க சந்திக்கிறோம். அந்த மனிதர்கள்ட்ட இருந்து பலவிதமான உணர்வுகள் வந்து எங்கள்கிட்ட வரும். அப்ப இன்னும் இப்போ ஒரு அலுவலகத்துல இருக்கிறோம்னு சொன்னா இப்ப நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறேன்னு சொன்னா நான் வந்து எனக்கு கீழே ஒரு 5-6 பேரை வந்து நான் எனக்கு கீழே இருப்பினோம். அப்ப அவையிட்டு நாங்க ஒரு ஒரு வேலைகளை சொல்லும் போது சிலர் ஒழுங்கா செய்வினோம், சிலர் ஒழுங்கா செய்ய மாட்டினோம், சிலர் வந்து நேரத்தை கடத்துவினோம். இப்படி இருக்கைக்குள்ள வந்து எங்களோட கோவத்தை வந்து நாங்க டக்குன்னு வழிகாட்டிடுவோம். அப்படி இல்லாம நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி எங்களோட உணர்வுகளை வந்து நாங்க கட்டுப்படுத்தி மனதை வந்து நிலைத்திருக்க வைக்கணும். அடுத்தது வந்து பதட்டம் இல்லாமல் முடிவெடுக்க வேணும். ஒரு விஷயத்துல வந்து நாங்க முடிவெடுக்க போறோம். ஓகே, நான் எனக்கு இந்த வேலை வந்து செட் ஆகுமா, இல்லாட்டி எனக்கு இந்த ஒரு விடயம் வந்து சரி வருமா அப்படின்னு நாங்க நினைக்கும் போது அந்த அதுல நாங்க எடுக்கிற முடிவுகள் வந்து பதட்டம் இல்லாம நிதானமாக தெளிவானதாக இருக்க வேணும். அடுத்தது வந்து வெற்றிக்கு ஒழுங்குமுறை முக்கியம். ஒரு நாங்களே வந்து ஒழுங்கற்று நடந்தோம்னு சொன்னா எங்களை தேடி வெற்றி வராது. அப்ப வெற்றி வந்து எங்கள்கிட்ட இருக்கணும், எங்களை தேடி வரணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஒழுக்கமான மனிதனாக இருக்க வேணும். இதுதான் அத்தியாயம் 5ல வந்து அவர் சொல்லியிருக்கார். அடுத்தது வந்து அத்தியாயம் 6, அதுல வந்து பிளானிங், செயல் திட்டம். இதுல வந்து வெற்றி தரும் இலக்கிற்கு வழிகாட்டும் வரைக்கும். அதாவது ஒரு ஒரு பிளானிங் தான் வந்து ஒரு செயலை வந்து வெற்றிக்கு கொண்டு செல்லும். ஒரு ஒரு திட்டம் இல்லாத ஒரு ஒரு செயல் வந்து என்னென்னது வெற்றி அடையும். இப்ப நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய போறோம், அதுக்கு வந்து ஒரு காலம் இருக்கு, நேரம் இருக்கு, ஆளுக்கு செய்ய போறோம், அவருக்கு செய்ய போறோம், அதால என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது வந்து எங்கள்கிட்ட திட்டம் இருந்தால்தான் அதுக்குரிய அந்தந்த நேரத்துல நாங்க அந்தந்த செயலை செய்வோம். அப்படி நாங்க செய்ய விட்டா வந்து வெற்றி எங்கள்கிட்ட இருக்காது, வெற்றி எங்கள்கிட்ட வராது. அப்ப வெற்றிக்கு வந்து பிளானிங் முக்கியம். அடுத்தது வந்து திட்டமிடாதவன் தோல்விக்கு ஆளாவான். நாங்கள சொன்ன மாதிரி திட்டமிடாத எந்த செயலுமே தோல்வியை தான் போய் சேரும். அப்ப நாங்க என்ன செய்யணும், நிதானமா திட்டமிட்டு ஒரு செயலை தொடங்க வேண்டும். நாள்தோறும் செயல் திட்டம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு நான் வந்து ஒரு அலுவலகத்தை வச்சுதான் உதாரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். இது எங்களோட வீடுகள்லயுமே இருக்கும். ஒரு நாள் காலையில எங்களோட அம்மா எழும்பி காலமையில இருந்து என்னென்ன வேலை செய்யறான்றது வந்து எங்களுக்கு எங்களோட அம்மா காலமை எழும்பி எங்களுக்கு தேத்தனையோ டீயோ அல்லது காலமை சாப்பாடோ மத்தியான சாப்பாடோ
இப்ப காலமா சாப்பாடு எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிந்தி போயிட்டு வந்து சொன்னா மற்றவே இப்ப வீட்டை இருக்கிறவங்க அப்பாவோ இல்லாட்டி அக்காமாரோ இல்லாட்டி நானோ வேலைக்கு போகும்போது எங்களுக்கு அந்த நேரம் பின்னுக்கு போகுது. சாப்பிட்டுட்டு போகணும், டீ குடிக்கணும், அம்மா எழுமினா தன்னங்களை எழுப்பிக்கணும், அந்த அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது உம் எல்லார நேரங்களும் வந்து பின்னுக்கு போகுது. அப்ப ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து திட்டம் இருக்கணும். இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் என்ற திட்டம் வந்து எங்கள்கிட்ட இருந்தாதான் வெற்றி எங்கள்கிட்ட வந்து சேரும். ஆக இந்த அத்தியாயம் 6ல வந்து பிளானிங் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து அத்தியாயம் 7 சுய மதிப்பீடு. ஓகே, இந்த சுய மதிப்பீட்டுல அவர் என்ன 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாருன்னா, எதிர்பார்த்ததை விட அதிகம் செய்யும் பழக்கம் வளர்த்து கொள்ளணும். அடுத்ததாக வந்து இதுதான் உயர்வுக்கு தகவல் மேடை. அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா, நல்ல சேவை தரும் பழக்கம் வெற்றியை இருக்கும். இந்த 3 விடயங்களும் வந்து அத்தியாயம் 7ல சொல்லியிருக்கார். அடுத்ததாக வந்து அத்தியாயம் 8ல வந்து நேரத்தை சீராக பயன்படுத்த வேணும். அதுல வந்து 2 விஷயங்கள் முதன்மையான விடயங்களாக தந்திருக்கிறதுனா, உண்மை மற்றும் தகவலை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க வேண்டும். ஒரு ஒரு செயல், ஒரு சம்பவத்தை பற்றி ஒருத்தர் எங்கள்கிட்ட சொல்லினோம், அல்லாட்டி ஒரு செயலை பற்றி இப்படி செய்யணும்னு சொல்லினோம்னா கண்மூடித்தனமா நாங்க ஒரு விஷயத்த செய்யாம அதோட உண்மைத்தன்மை என்ன, அதை எப்படி செய்யலாம்ன்ற தகவல்களை வந்து நாங்க சேகரிச்சு கொண்டு சிந்திச்சு அந்த விஷயத்த செய்யணும். அடுத்தது வந்து உண்மையை கண்டறிவதற்கு கடுமையான விசாரணை வேண்டும். ஒரு விடயத்தை குறித்த உண்மை, இது இப்படித்தான் இருக்கும் ரெண்டு 4 பேர் சொல்றதை வச்சு நாங்க முடிவெடுக்காம அதை வந்து ஆராய்ஞ்சு அதுல என்ன இருக்கு, என்ன உண்மை என்ன பொய்ன்றதை கண்டறியறதுக்கு நாங்க கடுமையா விசாரிக்கணும், தேடணும். இந்த 2 விடயங்கள் வந்து அத்தியாயம் 8ல வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது வந்து அத்தியாயம் 9. இதுல வந்து உறுதி. முயற்சி தவறினாலும் விடாமுயற்சி வெற்றி அளிக்கும். இது உண்மைதானே? முயற்சி என்றது ஒரு தடவை நாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம் என்றது, அந்த ஒரு தடவை நாங்க முயற்சி பண்றது தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் மீண்டும் நாங்க அதை முயற்சி செய்யும் போது கண்டிப்பா ஒரு முயற்சியில அது வெற்றி அடையும். அடுத்தது வந்து தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இது எல்லாருமே சொல்ற ஒரு விடயம். வெற்றியில இருந்து நாங்க எதையும் நிறைய கற்றுக்கொள்ள இல்லாது, எதையும் பண்றதை விட வெற்றியில இருக்கிற இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த விஷயத்துல நான் வெற்றி பெற்றேன்னு சொன்னா அதை விட நிறைய விஷயம் அந்த லிமிட் தான் எங்களுக்கு தெரியும். அதை விட நாங்க ஆராய்ச்சி பார்க்க போக மாட்டோம். அப்ப நாங்க ஒரு விஷயத்துல தோல்வி அடைகிறோம்னு சொன்னா, இதே நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னத்தை நான் விட்டுட்டேன், நான் இன்னும் என்ன தேடணும், நான் என்ன தெரிஞ்சு கொள்ளணும் என்றதை வந்து நாங்க அதுல இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்றோம். இன்னொன்று, தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு நாங்க இன்னும் நிறைய மனிதர்களை பற்றி கற்றுக்கொள்றோம். தோல்வி அடைஞ்சாங்கிற மனநிலைமை என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்க கற்றுக்கொள்ளும் நிறைய விடயங்கள் இருக்கு. இது அத்தியாயம் 9ல அவர் வந்து உறுதியா இருக்கணும்ன்றதை பற்றி சொல்லியிருப்பார். அத்தியாயம் 10 மன அழுத்தம் இல்லாத தன்மை. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிறரை மதிக்கவும் சகிப்புத்தன்மையுடன் இருந்தோம். எல்லாரையும் மதிக்கிறது வந்து நிறைய பேருக்கு அது அந்த விஷயத்துல சகிப்புத்தன்மை இருக்காது. எல்லா விடயங்களையுமே சகிப்புத்தன்மையுடன் இருந்தால்தான் நாங்க வந்து ஒரு விடயத்துல வந்து வெற்றி அடைய முடியும். மன அழுத்தம் இல்லாம இருக்க முடியும் ஒரு விஷயத்துல. வெற்றி தரும் உறவுகள் இதுல இருந்து உருவாகின்றன. மற்ற நாங்க மதிக்கிறதுல இருந்தும் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதுலையும் இருந்து வெற்றி தரும் உறவுகள் எங்களுக்கு அதுல இருந்து கிடைக்குது. இது வந்து அத்தியாயம் 10ல அவர் சொல்லியிருக்கிறார். அத்தியாயம் 11ல என்ன சொல்றாருண்டா, சூழ்நிலைகளின் சட்டம். நீ செய்ய விரும்பும் செயல்கள் பிறரிடமும் செய். இது நான் நிறைய இடங்கள்ல வந்து நான் கேட்டிருக்கிறேன். நீ செய்ய விரும்பும் செயல்கள் பிறரிடமும் செய். அதே மாதிரி உனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை நீ மற்றவங்களுக்கு செய். 2 3 தானே. அப்ப எனக்கு மற்றவையில் வந்து எனக்கு மரியாதை தரணும், என் அன்பு செலுத்தணும் என்று நான் நினைக்கக்குள்ள நானும் அதை மற்றவைக்கு செய்தாதான் அது எனக்கு கிடைக்கும். அடுத்தது நேர்மையான வாழ்க்கை வெற்றியின் வழி.
இது மிகவும் உண்மையான ஒரு விடயம். நேர்மை இல்லாத எந்த வாழ்க்கையுமே வெற்றிக்கு வழியே கிடையாது. வெற்றி வரவும் மாட்டது. அப்ப என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கையில நாங்க நேர்மையா இருக்கணும். இதுதான் அத்தியாயம் 11 அவர் சொல்றார். அடுத்ததான அத்தியாயம் 12 அணுகுமுறை மற்றும் சூழ்நிலை. இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இருப்பது யாருடன் இருப்பது முக்கியம். நான் என்ன சர்க்கிள், நான் யாரோட இருக்கிறேன், நான் யாரோட பழகிறேன். ஏன்னா நான் பழகிறவங்களோட இருந்ததானே சில விஷயங்கள் எனக்கு தொற்றி கொள்ளும். அதே மரத்திலே நான் நடந்து கொள்ளுவேன். அப்ப நான் என்ன மாதிரியா என்ற நோக்கம் உள்ள மனிதர்களோட நான் செய்யறோம். நண்பர்கள் நல்லது சொல்ற நண்பர்களா இருக்கணும். என்ன நான் வழி தவறி போனாலும் என்ன நல்ல ஒரு பாதையில வழி நடத்துற நண்பர்கள் இருக்கும். அதே மாதிரி அதே வழி தவறி போகக்குள்ள நான் சொல்றத இவன் நல்லதுக்கு தான் சொல்றான்ன்றத புரிந்து கொள்ற ஒரு நண்பர் கூட்டம் என்னோட இருக்கும். அதே மாதிரி எனக்கு பெரியவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, நான் சேர்றவங்க நல்லவர்களா எப்பவுமே இருக்கிறது முக்கியம். வெற்றி தரும் சூழலை உருவாக்குங்கள். அதை நான் செய்யறதே, நான் போற விடம், நான் செய்யற விடயங்கள் நான் செய்யற ஆக்களை பொறுத்து தானே இருக்கும். அப்ப அந்த இதுகள் தான் வெற்றியையும் உருவாக்கும், சூழலை உருவாக்கும். இதை அவர் அத்தியாயம் 12 சொல்லியிருக்கிறார். அடுத்தது அத்தியாயம் 13 என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருங்கிணைந்த குழு வேலை. இதுல வெற்றிக்கு நல்ல குழு முக்கியம். வெற்றிக்கு நல்ல ஒரு குழு முக்கியம். நல்ல ஒரு குழு இருந்தா, அந்த குழுவோட நல்ல உறுப்பினர்கள் இருந்தா தான் நல்ல வெற்றி கிடைக்கும். அடுத்தது ஐடியாக்கள் பரிமாற்றம், உதவிகள். அதாவது ஒரு நல்ல ஒரு குழு இருந்தா தான் நல்ல என்ன சொல்றது, நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். அந்த ஐடியாக்கள் என்ன செய்யும், வெற்றிக்கு உதவியா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம், நல்ல ஒரு குழுவை, நல்ல ஆரோக்கியமான குழு இருந்தா தான் ஆரோக்கியமான கருத்துக்கள் வரும், ஆரோக்கியமான தகவல்கள் கிடைக்கும். அப்ப அதுல இருந்து நாங்க வெற்றியை பெற முடியும். இது அத்தியாயம் 13 சொல்லியிருக்கிறாரு. அத்தியாயம் 14 என்ன சொல்லியிருக்காருன்னா, உற்சாகம், எந்தோசியம். எதை செய்தாலும் ஆர்வத்துடன் செய்யணும். இது முதல் இதுலயே அவர் சொல்லியிருக்கிறார். என்னத்தை செஞ்சாலும் ஒரு ஆர்வம் இருக்கணும்னு சொல்லி. ஆர்வம் இல்லாம நாங்களே சோம்பேறித்தனமா இருந்தா எங்களோட இருக்கிற குழுவும் அந்த மாதிரி தானே இருக்கும். அப்ப நாங்கள் ஆர்வத்தோட எதை செஞ்சாலும், குழுவோட செய்யறோமோ தனியாக செய்யணுமோ, எப்படி செய்தாலும் ஒரு ஆர்வத்துடன் நாங்கள் ஒரு செயலை செய்யணும். அடுத்தது உற்சாகம். இது எங்கள்கிட்ட ஒரு உற்சாகம் இருந்ததுன்னு சொன்னா மற்றவை எங்கள்கிட்ட இருக்கும் இல்ல. அப்ப உற்சாகமா இருக்கணும், எதை செஞ்சாலும் ஆர்வத்துடன் செய்யணும். இதை பற்றி அத்தியாயம் 14 சொல்லியிருக்கேன். இறுதியாக அத்தியாயம் 15 இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, வியாபார பண்புகள். உங்கள் கவனத்தை ஒரே நேரத்துல செலுத்துங்க. அதே மாதிரி பிளவு இல்லாமல் ஒருங்கிணைந்த முயற்சி தருது. இது ரெண்டும் தான் வியாபார பண்புகள். இது ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னா நாங்க வெற்றியை எட்டி பிடித்து விடலாம். ஆக இந்த புத்தகத்துல அவர் என்னன்னா, வெற்றி என்பது ஒரு விபத்தாக நிகழ்வதில்லை, அது திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு மட்டுமே சாத்தியமானது. உண்மைதானே? அப்ப நாங்க என்ன செய்யணும், ஒரு செயல்ல ஒரு விடயத்துல நாங்க சக்சஸ் ஆகணும். எங்களோட தொழிலையோ இல்லாட்டி எங்களோட படிப்புலையோ இல்லாட்டி எங்களோட என்ன சொந்த வியாபாரத்திலேயோ எதுலையா இருந்தாலும் ஒரு திட்டமிடல் வேணும். எந்த செயலாக இருந்தாலும் அதை நாங்க திட்டமிட்டு செஞ்சோம்னு சொன்னா, மேல இருக்கிற விடயங்களை நாங்க மனதில் வச்சுக்கொண்டு செய்தோம்னு சொன்னா வெற்றி நிச்சயமாகிறது. எனவே இந்த புத்தகத்தை நீங்க தெளிவா படிக்க விரும்புறீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, இது நிறைய வலைத்தளங்கள்ல நிறைய விதமா இருக்கிறது. நீங்க அதுல போய் சர்ச் பண்ணி படித்து பயன்பெறலாம். நன்றி.